வணக்கம். அரசியல்ல ஒரு பெரிய நெருக்கடி. ஒரு கட்சிய காலி பண்ணிடலாம். ஆனா அதே நெருக்கடி ஒரு புது அத்தியாயத்தையும் தொடங்கி வைக்கலாம். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய சோகத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீசெட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஒரு துயரத்தையே தங்களோட எழுச்சி முழக்கமா மாத்த முடியுமா? வாங்க இத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். பொதுவா ஒரு துயரத்துக்கு அப்புறம் ஒரு அனுதாப அலை உருவாகும், அது உண்மைதான். ஆனா அந்த சிம்பத்திய மட்டுமே வச்சு ஒரு தேர்தல்ல ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுக்கு தேவை ஒரு தெளிவான ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியோட முதல் அடியாதான் தவேகாவோட சமீபத்திய பொதுக்குழு கூட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கரூர் சம்பவம் நடந்த பிறகு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கவனமும் விஜய் மேலதான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்ல போறாரு, இந்த நெருக்கடியை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். இந்த சூழல்ல நடந்த அந்த கூட்டம் சும்மா ஒரு மீட்டிங் கிடையாது. அது தவேகாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு அக்னி பரீட்சைன்னே சொல்லலாம். எல்லாம் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சாங்க, தொண்டர்கள் பயங்கர உற்சாகமா இருந்தாங்க. ஆனா அந்த கரூர் சம்பவம் எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. அந்த ஒரு புள்ளியில இருந்து தான் இந்த ரீசெட், அதாவது இந்த மறுதொடக்கம் ஆரம்பிக்குது. இந்த நவம்பர் 5 மீட்டிங் அந்த நெருக்கடிக்கு அவங்க கொடுத்த முதல் பதிலடி. ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு தலைவனோட வார்த்தைகளுக்கு இருக்கிற பவர் ரொம்ப அதிகம். அந்த வகையில விஜயோட பேச்சுதான் அந்த கூட்டத்தோட இதயத் துடிப்பு. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கட்சியின் எதிர்காலத்தை செதுக்கிற ஒளி மாதிரி இருந்துச்சு. அது யதார்த்தமா பேசின பேச்சில்ல, ரொம்ப கவனமா பக்காவா பிளான் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் மூவ். இங்கதான் விஜயோட புத்திசாலித்தனத்தை நாம கவனிக்கணும். அவரு துயரம்னு சொல்லல, தவறு நடந்துருச்சின்னு சொல்லல. அதுக்கு பதிலா தற்காலிக போராட்டம் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தை தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தொண்டர்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம தோத்து போகல, தற்காலிகமா ஒரு போராட்டத்துல இருக்கோம், இதுல இருந்து நாம கண்டிப்பா மீண்டு வருவோம்னு சொல்றதுதான். இது வெறும் ஆறுதல் இல்ல, இது ஒரு விதமான போர் பிரகடனம். பாருங்க, விஜய் ஒரு பக்கம் தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்ல, இன்னொரு பக்கம் கட்சி ரொம்ப அக்ரெசிவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அந்த தீர்மானத்துல இது ஒரு சதின்னு சொல்றாங்க. இது ஒரு கிளாசிக் பொலிட்டிக்கல் கேம். தலைவர் எமோஷனலா பேசுவாரு, கட்சி பொலிட்டிக்கலா காய்களை நகர்த்தும். இங்க ரெண்டுமே ஒரே நேரத்துல நடந்திருக்கு. பொதுவா ஒரு நெருக்கடி வந்தா கட்சிகள் டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடும். ஆனா தவக வேறொரு ரூட்டை தேர்ந்தெடுத்தது. த பெஸ்ட் டிஃபென்ஸ் இஸ் அ குட் அஃபென்ஸ்னு சொல்ற மாதிரி அவங்க தங்களோட மொத்த கவனத்தையும் எதிராளிகள் பக்கம் திருப்பி விட்டாங்க. சொல்லப்போனா இது ஒரு விளக்கு கூட்டம் மாதிரியே இல்ல, இது எதிரிகள் மேல ஒரு தாக்குதலை தொடங்குற விழா மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களோட தாக்குதலுக்கு 2 டார்கெட். ஒன்னு, தமிழ்நாட்டை ஆள்ற திமுக, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்போன்னு நேரடியா அட்டாக். இன்னொன்னு, மத்தியில ஆள்ற பாஜகவை உள்ளடக்குன பரந்த அரசியலமைப்பு, ஜனநாயகம், ஊழல்னு நேஷனல் லெவல் பிரச்சனைகளை கையில எடுத்தாங்க. இது மூலமா நாங்க வெறும் ஸ்டேட் பார்ட்டி இல்ல, தேசிய பார்வை கொண்ட கட்சி அப்படின்னு காட்ட முயற்சி பண்றாங்க. சரி, எதிரிகளை தாக்குறது மட்டும் போதுமா? நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு மக்களும் கேட்பாங்க இல்லையா? அந்த கேள்விக்கான பதில்தான் தவகவோட இந்த 12 அம்ச திட்டம். இது வெறும் வாக்குறுதிகள் லிஸ்ட் இல்ல, 2026ல வெற்றியை நோக்கி போறதுக்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட். ஏன் 12? இந்த நம்பர்ல என்ன இருக்கு? இது அவங்க எவ்வளவு ஆழமா, எவ்வளவு விரிவா திட்டமிட்டிருக்காங்கன்னு காட்டுது. இது ஒரே ஒரு பிரச்சனைக்கான தீர்வில்ல. விவசாயம், சுற்றுச்சூழல், தேர்தல் வியூகம்னு பல கோணங்கள்ல இருந்து தமிழ்நாடோட பிரச்சனைகளை அணுகிற ஒரு முயற்சி. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. விவசாயிகளோட பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள். அதே சமயம் தேர்தல் களத்துல எதிரிகளை எப்படி எதிர்கொள்றது, ஆளுங்கட்சியோட தப்புகளை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போறதுன்னு பக்கா பொலிட்டிக்கல் திட்டங்களும் இருக்கு. இது அவங்களோட பரந்த பார்வைய தெளிவா காட்டுது. இத்தனை திட்டங்கள், இத்தனை விமர்சனங்கள், சரி, இதெல்லாத்தோட இறுதி நோக்கம் என்ன? தமிழ்நாட்டுல ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு விஜய் வைக்கிற முழக்கம்தான் மௌன புரட்சி. ஏன் மௌனம்? ஏன்னா இது ஆர்ப்பாட்டம், போராட்டம் மூலியமா வர்ற புரட்சி இல்ல, வாக்குகள் மூலியமா அமைதியா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு. இது தொண்டர்களுக்கு ஒரு தெளிவான, பவர்ஃபுல்லான ஒரு இலக்கை கொடுக்குது. அப்போ மொத்தமா பார்த்தா இந்த ஒரே ஒரு மீட்டிங்ல என்னெல்லாம் நடந்திருக்கு? ஒரு நெருக்கடிய வெற்றிகரமா சமாளிச்சிருக்கிறாங்க, எதிராளிகளை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எதிர்காலத்துக்கான ஒரு திட்டத்தையும் முன்ன வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வெறும் ஒரு பொதுக்குழு கூட்டம் கிடையாது. இது 2026 தேர்தலுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தொடக்கம், ஒரு புத்தம் புதிய அரசியல் சக்தியோட மறுதொடக்கம். இந்த மொத்த ரீசெட் ஸ்ட்ராட்டஜியையும் 4 ஸ்டெப்ல சுருக்கமா சொல்லலாம். ஸ்டெப் 1, வந்த நெருக்கடிய ஒரு தடையா பார்க்காம அதையே ஒரு வாய்ப்பா மாத்துறது.
ஸ்டெப் 2 தற்காப்பு ஆட்டத்தை விட்டுட்டு நேரடியா எதிரிகளை தாக்குறது. ஸ்டெப் 3 தாக்குறதோட நிறுத்தாம நாங்க என்ன செய்வோன்னு ஒரு உறுதியான திட்டத்தை கொடுக்கறது. ஸ்டெப் 4 இது எல்லாத்தையும் செஞ்சு சோர்ந்து போயிருந்த தொண்டர்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கறது. கடைசியா விஜய் தன் தொண்டர்களுக்கு கொடுத்த செய்தி இதுதான். நாம ஒற்றுமையா இருந்தா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஒரு வரி அந்த கூட்டத்தோட நோக்கத்தை, இந்த முழு மறுதொடக்கம்ங்கிற வியூகத்தோட இறுதி இலக்கை தெளிவா சொல்லுது. அது என்னன்னா, தன்னம்பிக்கைய திரும்பவும் கட்டி எழுப்புறதுதான். ஒரு துயரத்தையே ஒரு எழுச்சி முழக்கமா மாத்துறது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் சதுரங்க ஆட்டம்தான். தவேக அந்த ஆட்டத்தை இப்போதைக்கு நல்லாவே தொடங்கியிருக்காங்க. ஆனா அரசியல்ங்கிறது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஒரே ஒரு மீட்டிங்ல காட்டின இந்த வியூகம் 2026 தேர்தல் களத்துல நிஜமான ஓட்டுகளா மாறுமா, இல்ல மக்கள் இத ஒரு சினிமா நட்சத்திரத்தோட பேச்சா மட்டும் கடந்து போயிடுவாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?